ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நம்ம இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கனால இங்கே சமைச்சிட்டேன். பாருங்கள், இங்கே ஒரு வேலையாக வந்தோம், அதனால் இங்கே மத்தியான சமையல் பாருங்கள். சூப்பராக நம்மளோட குட்டி உண்டு பானை, அதாவது அரை டம்ளர் அரிசி கூட பிடிக்காது அந்த மாதிரி குட்டி பானையில் அரை கப்பு அரிசி போட்டு, அதாவது 100 கிராம் அரிசி போட்டு சாதம், வடித்த சாதம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பால் வாங்கி தயிர் உர ஊற்றுனது புதுசாக. இதை இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சமையல். அப்புறம் இங்கே அருமையான முளைக்கீரையெல்லாம் கிடைக்கும், அதனால் கீரை பருப்பு போட்டு கடைஞ்சது, தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை. அப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா நான் ஊர்லேயே வத்தக்குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான மிளகு தக்காளி வத்தல், பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு மிளகு தக்காளி வத்தல் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு வத்தக்குழம்பு. அப்புறம் நம்மளோட மாங்காய் பாருங்கள், அரை இனிப்பும் புளிப்புமா இருக்கணும். அந்த மாதிரி காய் மிளகாய் உப்பு போட்டு சும்மா அப்படி தாளிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஸ்கூல் பக்கமெல்லாம் பிள்ளைங்க வாங்கி சாப்பிடுவாங்கள்ல, இந்த மாதிரி மாங்காய் அரை பழமாகவும் இருக்கணும், ரொம்பவும் பழுத்திருக்கக்கூடாது, காயாகவும் இருக்கணும். இந்த மாதிரி உள்ள மாங்காய் உப்பு மிளகாத்தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன். அப்புறம் காரக்குழம்புக்கு ஏற்ற நம்மளோட அப்பளம், வடகம், கறி வடகம், செட்டிநாட்டு கறி வடகம். இது நான் போட்டிருந்தேன், நான் வீடியோ ஃபுல்லாக எடுக்காமல் விட்டுட்டேன், அதனால் அந்த வீடியோ பாதியில் நிற்கிது. பார்க்கலாம், முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். இது நம்மளோட செட்டிநாடு கறி வடகம், ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு. ஜவரிசி எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா பொறுன்னு பொரிஞ்சு சூப்பராக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இப்படி பாருங்கள், இப்படி பொறுன்னு பொரிஞ்சிருச்சு பாருங்கள். சூப்பரான நம்மளோட கறி வடகம், அப்பளம், அரிசி கூழ் வடகம். இதான் இன்றைக்கி நம்மளோட சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.